அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 216 முதல் 220 வரை. போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பின் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, புனிதமான விலக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால் அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும், அவனை நிராகரிப்பதும், மசீதுல் அராமுக்குள் வரவிடாது தடுப்பதும், அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அவைகள் எல்லாம் அதைவிட பெரும் குற்றங்களாகும். ஃபித்னா, குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள். உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி காபிராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர்மங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பலன் தராமல் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நம்பிக்கை கொண்டோரும் காபிர்களின் கொடுமையால் நாட்டை விட்டு துறந்தவரும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்தோரும் அல்லாவின் கருணையை, ரஹமத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பேரன்புடையவனாகவும் இருக்கிறான். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது. நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். உங்களுக்கு தேவைக்கு வேண்டியது போக மீதமுள்ளவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களை, அத்தாட்சிகளை இவ்வாறு விவரிக்கிறான். மேல் கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான். இந்த இறைவசனங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அல்லாவின் அருளை பெறுங்கள்.